நல்ல சூடான குலைவான சாதத்து கூட இந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு டெய்லியும் சாப்பிடணும் போல் தோணும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த புளியை இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை அதையும் நல்லா கிள்ளி சேர்த்துட்டு இந்த தக்காளி கூடவே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. அப்போ தான் இதோட எசன்ஸ்லாம் இறங்கி ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 கூட அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, அப்புறம் ஒரு பூண்டில் பாதி பூண்டு அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். எப்போவுமே சீரகத்தோட மிளகு அதிகமாக சேர்க்கணும் ரசத்துக்கு. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 காஞ்ச மிளகா, நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரச கலவையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு நுரக்கட்டி வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறக்கிற வேண்டியது தான்.